இந்த ரோட்டை நீங்கள் தாண்டும்பொழுது ஒரு பேய் குறுக்க வந்து நிற்கும். அந்த பேய் உங்ககிட்ட தண்ணி கேட்கும். தண்ணி தர மறுத்தீங்கன்னா நீங்கள் மார்கையாக தான். ஜம்மு காஷ்மீர் மலைகளுக்கு இடையில கடாலுக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பாதி நாள் வந்து பனி பொழிஞ்சிருக்கும், பாதி நாள் வந்து பனி பொழியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வறண்டு காணப்படும். ஸோ அந்த 6 மாதம் பனி பொழியும் போது அந்த டைமில் யாருமே உள்ளே போக மாட்டாங்க. பனி பொழியிற டைம் தான் உள்ளே போவாங்க. அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எலும்பு கூடுகள்லாம் கிடக்கும். அந்த எலும்பு கூட சுற்றி ஏகப்பட்ட வாட்டர் பாட்டில்ஸாக கிடைக்கும். அது ஒரு சின்ன பேய் கோயிலாக அந்த ஊர் மக்களால் அழைக்கப்படுது. அந்த கடாலுக்ஸ் மலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்டுகள் இருக்கும். அந்த பெண்டில் ஒரு 18வது பெண்டில் தான் இந்த பேய் கோவில் இருக்குது. இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது தான் உங்ககிட்ட ஒரு சின்ன பையன் வந்து தண்ணி கேட்பான். அந்த தண்ணி தரலைன்னா உங்களை கொண்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களால் சொல்லப்படுது. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இந்த வழியாக டிராக்டரில் ஒரு ஆணும் ஒரு சின்ன பையனும் போயிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பனி பொழிஞ்சு அந்த இடமே அந்த ரோடே மூழ்கியது. ஸோ அவங்க எப்படியாவது தப்பிச்சு போயின்னு சொல்லிட்டு வேகமாக போயிருக்காங்க. இருந்தாலும் பனி பொழிஞ்சு அந்த ரோடே மூழ்கியது. அதனால் அந்த சின்ன பையனை அந்த டிராக்டரை பார்த்துக்க சொல்லிட்டு அவர் மட்டும் போய் கிராமத்துக்கு போய் ஆளை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாரு. போயிட்டு அவர் திரும்பி வராரு. திரும்பி வந்தால் பனி பொழிஞ்சு எல்லாமே மூடி போயிருது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த கிராமத்திலே தங்கிட்டு பனிலாம் போன பிறகு போகலாம்னு சொல்லிட்டு முடிவு. அதே மாதிரி அந்த 2 3 நாள் அந்த கிராமத்தில் தங்கலாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டிராக்டர் இருக்கிற அந்த பையனை பார்க்கறதுக்கு போறான். அங்கே போனால் அந்த பையன் இறந்தே போயிட்டான். அந்த இறந்து போன பையன் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, ஒரு ஆனால் இந்த டிராக்டர் மட்டும் தான் பார்த்துட்டு வர. அதனால அந்த பையனை அந்த 18வது பெண்டிலே வச்சு புதைச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வரவங்களுக்கு எல்லாமே அந்த பையன் வந்து தண்ணி கேட்கறதாகவும் தண்ணி கேட்க மருத்துவங்களை துரத்துறதாகவும் பேசப்படுது.